Hi friends, நீங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ளட்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ளட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கோடை வச்சு ஆண்ட்ராய்டுக்கும் சரி, ஐஓஎஸ்க்கும் சரி, விண்டோஸ் லினக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பொதுவாக இந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்தும் சொல்லித்தராத விஷயங்களை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ரொம்ப ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்கிலீஷில் இருக்குது. பட் நான் இது கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் நானும் தமிழில் பண்ண ஆரம்பிப்பேன். உங்களுக்கு இங்கிலீஷ் புரியும் அப்படின்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட் சொல்லித்தர விஷயம் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது பேக் ஹண்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஹண்ட் பேக் ஹண்ட் ரெண்டையுமே சொல்லித்தரேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் வந்து லிங்க் கீழே கொடுத்துருவேன். இந்த லிங்க்கில் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸுக்கு, இல்லைனா மேக்குக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சி டிஸ்கில் வச்சுருங்க. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த சி டிஸ்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃப்ளட்டர் டாட்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதோட பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த பின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்து வரும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C அமுக்கிங்கன்னா காப்பி ஆகிடும். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் போய்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் போட்டிங்கன்னா வரும். சிஸ்டம் என்விரான்மெண்ட்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ்ன்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். உங்களுக்கு அதில் கீழே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும். பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் வேரியபிள்ஸில் பாத்துன்னு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம காப்பி பண்ணோம்ல, அதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பி பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ஸ்லாஷை போட்டுருங்க. பின் போட்டு ஸ்லாஷ் போட்டுருங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் ப்ரொமோட் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ளட்டர்னு ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகுதான்னு பாருங்கள். ரன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம், உங்களுக்கு வேலை செய்யணும்னு அர்த்தம். ஓகே, இது கூடவே நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டூல் செயின்லாம் இருக்கும். அதெல்லாம் மெயினான விஷயங்கள். அதை வச்சு தான் வந்து இது கன்வெர்ட் பண்ணும். ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்ளிகேஷனை. அப்போ தான் நம்ம டெஸ்ட் பண்ண பார்க்க முடியும். நான் ஏற்கனவே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப பழசு. இப்போ ஒரு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் எல்லாம் சேம் தான். ஓகே, இப்போ கமெண்ட் ப்ரொமோட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரன் ஆகுதான் உங்களுக்கு பாருங்கள். ஃப்ளட்டர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலையும் அந்த அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதை ஃப்ளட்டர் ஆப் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி விஎஸ் கோடை வச்சும் பண்ண முடியும். இதில் ரெண்டில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா நம்ம விஎஸ் கோடை வச்சு பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அது லைட் வெயிட், என்ன சொல்கிறது, ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பீட் ராம் இழுக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் 2GB 4GB ரேம் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து விஎஸ் கோடை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் அடுத்து விஎஸ் கோடை வச்சு தான் நான் வந்து டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஃப்ளட்டர் டுட்டோரியல். ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது இதில். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளட்டரை வச்சு ஐஓஎஸுக்கும் சரி, அதாவது ஆப்பிள் ஃபோன் அந்த அப்ளிகேஷனும் சரி, ஐஓஎஸுக்கும் சரி, ஆண்ட்ராய்டுக்கும் சரி, அதே சமயத்தில் விண்டோஸ் லினக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஒரு லாங்குவேஜை மட்டும் கற்று வச்சுக்கிட்டா போதும், டாட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜை வச்சு தான் இவங்க எல்லாத்துக்கும் கன்வெர்ட் பண்ணி அப்ளிகேஷன் ரெடி பண்ண முடியும். வேறு ஒரு கோடை வச்சு சிங்கிள் கோட் பேஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃப்ளட்டர் ஹெச்டிக்கு. இப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஃப்ளட்டரை வச்சு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஆப் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இதில் வந்து பிளக்கின்ஸ்ன்னு இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் இதிலே பண்ண முடியும். அதிலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், கிரியேட் நியூ ஃப்ளட்டர்னு சொல்லிட்டு. நீங்கள் பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணது வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தியா, அது கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு இருக்கா. ஸோ அதே தான். இந்த மாதிரி வந்துட்டால் நம்ம இதை கிளிக் பண்ணியும் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கலாம், ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன்ல அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வச்சு இதுலேயும் நம்ம பண்ண முடியும். இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது.
ஆனால் நீங்கள் எப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷின்லாம் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனை வச்சே நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த வேஸ் கோட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் ஓப்பனில் இருக்குது, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சைடில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஃப்ளட்டர்ன்னு இருக்கும், நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் அது எது இப்போதைக்கு ஒன்று மட்டும் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளட்டர்னு டைப் பண்ணால் நிறையா வரும். இதில் முக்கியமான விஷயத்தை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். டாட்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கேன், மேலே பார்த்தீங்கன்னா இருக்கா. அதேமாதிரி இந்த ஆசம் ஃப்ளட்டர் ஸ்னிப்ட்னு இருக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மேலே ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ளட்டர்னு காமிக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. 2 இதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிச்சது இந்த ஆசம் ஃப்ளட்டர் ஸ்னிப்ட்னு இருக்கா, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த ஷார்ட்கட் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன், என்னென்ன பண்ணுவோம், இதோட யூசேஜில் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இது மூலமாக நம்ம ஆப் க்ரியேட் பண்ண முடியும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக பண்ண வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் ஏற்கனவே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எப்படி பப்ளிஷ் பண்ணணும்லாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸையும் உங்களுக்கு நான் பேசிக்ஸ் எப்படி ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரியல் ஆப் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த வீடியோ அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார்